அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி நாடே பரபரப்பாக எதிர்பார்த்துட்ருக்க சுப்ரீம் கோர்ட்டோட ஹியரிங் வரப்போகுதுங்க, 8th. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஹானரபிள் சந்திரசூட் இன்றைக்கி இந்த கேஸை வந்து ஹியர் பண்ண போகிறாரு. ஸோ இது முடிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்மளுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வர்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சுப்ரீம் கோர்ட் வந்து கவுன்சிலிங்கை ஸ்டே பண்ணுறாங்களா, ரீநீட் வைக்க போகிறாங்களா, இல்லை கவுன்சிலிங் ஸ்டே பண்ணாமல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா. ஏன்னா இது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்டே பண்ணல. ஸோ நாளைக்கும் இன்றைக்கி நடக்கிற கேஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்டே பண்ணாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால நாம் அடுத்து என்ன கவுன்சிலிங்க்கு எப்படி ரெடி ஆகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட கவுன்சிலிங் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இன்னொரு 10-15 டேஸில் சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகிற பட்சத்தில் வந்து நம்ம 2023-24 அவங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 கேஸாக பிரிக்கிறாங்க. கேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஸ்டடிட் ஸ்கூலிங் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே பிறந்தவர், தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கவர். இவர் வந்து கேஸ் 1ங்க. கேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு பட் ஸ்டடிட் ஸ்கூலிங் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் பார்சியலி ஃபுல்லி இன் அவுட் சைட் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் பிறந்தவர் ஒரு 6வதுலேருந்து 8வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கலாம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸோட ஏதாவது வேலை நிமித்தமாக வந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அவர் வந்து 9th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கவங்க 2வது கேஸில் போகிறாங்க. கேஸ் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஸ்டடிட் ஸ்கூலிங் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் கண்டினியூவஸ்லி இன் தமிழ்நாடு. அதாவது அவங்க பிறப்பால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த ஸ்டூடெண்ட்டு, ஆனால் 6லேருந்து 12வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க. இது 3 கேஸுங்க. இந்த 3 கேஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ இந்த 3 கேட்டகரியில் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ இதில் காமனாக எல்லாருமே அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீட் 2023 அட்மிட் கார்டு 3 பேருமே எல்லாருக்குமே வேணும். நீட் 2023 ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து June 4th வந்தது வச்சுருந்தீங்கன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. June 30th வந்தது இல்லைங்களா, அந்த ஸ்கோர் கார்டை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணுங்க. 4th June வந்து டிக்ளேர் பண்ண ரிசல்ட் இல்லை. ஏன்னா வந்து இதில் ரேங்கிங் மாறி இருக்குது. அந்த ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்கோர் கார்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. 3rd வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட். 10th படிச்சிருக்காங்களே, சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டோ இதில் படிச்சிருந்தாலும் அந்த 10th மார்க் ஷீட்டுங்க. 12th மார்க் ஷீட். ஸோ அவங்களோட ஒரிஜினல் 12th மார்க் ஷீட். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் 12th முடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்படென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி கேசஸ்க்கு வந்து அப்ளிகபிளுங்க. அதாவது நேட்டிவ் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, தமிழ்நாட்டிலே படித்தவங்க, தமிழ்நாட்டில் பிறந்து வெளி ஊர்லேயும் பார்சியலாக படித்தவங்களுக்கு மட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்படென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு தாங்க. 3rd கேட்டகரிக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா வந்து அவங்க அதர் ஸ்டேட்டில் சேர்ந்தவங்க, அவங்களோட கம்யூனிட்டி வந்து சர்டிஃபிகேட் இங்கே தமிழ்நாட்டில் வாங்க முடியாது. அதனால் 3rd கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு, அதாவது வெளி மாநிலத்தில் பிறந்து இங்கே படித்தவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் இன் தமிழ்நாடு ஃப்ரம் த ஹெட் ஆஃப் ஸ்கூல்ஸ் வேர் ஸ்டடிட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஃபஸ்ட் கேஸுக்கும் 3rd கேஸுக்கும். 2nd கேஸுக்கு வராது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு, ஆனால் பார்சியலாக தமிழ்நாட்டிலையும் படிச்சிருக்காரு, அதர் ஸ்டேட்லேயும் படிச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ஸ்கூல்லேருந்து வந்து அவங்களோட
போனஃபைட் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்க முடியாது, சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் வாங்க முடியாது. அப்படிங்கிறனால அவருக்கு இது அப்ளிகபிள் இல்லை. பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பிறந்திருந்தாலுமே வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்தியன் அரசாங்கத்தோட பர்த் சர்டிஃபிகேட் அந்த ஸ்டேட் எம்பளத்தோடு வரும், அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எலிஜிபிலிட்டி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளைடு ஃப்ரம் த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் அதர் யூனிவர்சிட்டிஸ் போர்ட்ஸ். அதாவதுங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க, இது ரெண்டுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மார்க் ஷீட்ஸ், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ். இதை தாண்டி ஐசிஎஸ்சின்ட்டு இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் ஐபி ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து ஃபஸ்ட்டே போய் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ரோச் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்டாலே கொண்டு போங்க, இந்த 12th மார்க் ஷீட் எங்கே முடிச்சிங்க எல்லாமே கொண்டு போங்க. அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயும் சிபிஎஸ்சியில் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இது வந்து 3 கேட்டகரிக்குமே வந்து அப்ளிகபிளுங்க. ரைட். ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ 3 கேட்டகரி இருக்குது இல்லைங்களா? பிடபிள்யூடி கேட்டகரி இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி இருக்குது, அண்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகரி, 3 கேட்டகரி இருக்குது. இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் இவங்களுக்கு தான் வந்து நடக்கும். லாஸ்ட் இயர் வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆஃப் கேம்பஸ் ஆன்லைனில் நடக்காது. அவங்க வந்து டைரெக்டாக போய் அந்த சர்டிஃபிகேட்டில் வெரிஃபை பண்ணி கவுன்சிலிங் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேஸில் இருக்கவங்களுமே வாங்கி வச்சுருக்கணும். சப்போஸ் இந்த இதில் வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில். சரிங்களா? ரைட். அது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து ஆதார் கார்டு வச்சுருக்காங்க. எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து ஆதார் கார்டு வச்சுக்கணும். ஓகே, இது வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் 12 டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? இதில் ஒரு சிலருக்கு மட்டும் 2 டாக்குமெண்ட் இல்லை. அந்த 3rd கேஸுக்கு 2nd கேஸுக்கு ஒரு இது இல்லை. ஃபஸ்ட்டு கேஸாக இருந்தால் நீங்கள் 12. சப்போஸ் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் அண்டு சிபிஎஸ்சியில் படித்தவங்களாக இருந்தால், ஸ்பெஷல் கேட்டகரியில் வராதவங்களாக இருந்தால் 10 தாங்க. மீதி ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றீங்கன்னா 11 வந்துடும். இது அதர் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்கன்னா 12 வந்துடும். சரிங்களா? இது 12 சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். சார் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்குமெண்ட் மட்டும் போதுமா அப்படின்னா பேரண்ட்ஸுக்கும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்படென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பாவதோ அம்மாவதோ யாரோ ஒருத்தர் வேணும். இது ஓசிக்கு வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் பேரண்ட்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் கிளைமிங் பி எக்ஸெப்ஷன். இந்த 2 லட்சத்துக்கு கீழே இன்கம் இருக்கவங்க, எஸ்சி எஸ்டி, இந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதேமாதிரி கிறிஸ்டின் இதில் வரவங்க, மைனாரிட்டி இதில் வரவங்க, அவங்களுக்கெல்லாம் பி எக்ஸெப்ஷன் இருக்குது. அவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும், பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட். இது வந்து ஃபஸ்ட்டு 2 கேஸஸ்க்கு தான் அப்ளிகபிள் ஆகும், 3rd கேஸுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் தாங்க நம்ம கவுன்சிலிங்க்கு தேவையான சர்டிஃபிகேட். இந்த கவுன்சிலிங்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா, உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருக்கா அப்படிங்கிறத இப்போயே வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட போஸ்ட் கார்டு ஃபோட்டோ அண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-10 வேணுமா இருக்கும். அந்த காலேஜ் அட்மிஷன் டைமில் அவங்க வந்து காலேஜில் கேட்பாங்க. அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்க்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இதெல்லாமே ரெடியாக இருக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து வரும். தேங்க்யூ வெரி மச்.